ஒரு ஹேபிட் சொல்லி தரேன் பண்றியான சொல்லுங்க. ஒரு 2 பேக் கொடுத்துட்டு நீ வரக்கூடிய பணத்தை இதுல வை, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இதுல வை. லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பணத்தை நீ எந்த காரணம் கூட செலவுக்கு எடுக்கக்கூடாது, ரைட்ல இருக்கிறத மட்டும் செலவு பண்ணு. இதை ஒரு ஹேபிட்டா ஒரு மாசம் ஃபாலோ பண்ணிட்டு என்ன சொல்லுங்க. இதை ஒரு அருண்னு ஒருத்தன், அவன் நல்ல சேலரி வாங்குறான், நல்ல ஆபீஸ், நல்ல வருமானம் வந்துட்டு, ஆனா 3/4 மாசம் போனதுக்கு அப்புறம் மிச்சம் 1/4 மாசம் கையில காசே இருக்காது. எல்லார்கிட்ட கடன் வாங்குற ஹேபிட் விட்டுருந்தான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆபீஸ் போனாலும் ஒரு ட்ரெயினர் வந்திருக்கும் போது அவர்கிட்ட இவன் ப்ராப்ளத்தை பத்தி சொன்னான். சொல்லும்போது அவர் சொன்னார், ஓகே இப்ப நான் உனக்கு இதை பத்தி ஒரு ஒரு ஹேபிட் சொல்லி தரேன் பண்றியான சொல்லுங்க. அவர் 2 பேக் கொடுத்தாராம், 2 சின்ன பேக்கெட் பேக் மாதிரி கொடுத்துட்டு நீ வரக்கூடிய பணத்தை இதுல வை, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இதுல வை. லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பணத்தை நீ எந்த காரணம் கூட செலவுக்கு எடுக்கக்கூடாது, ரைட்ல இருக்கிறத மட்டும் செலவு பண்ணு. இதை ஒரு ஹேபிட்டா ஒரு மாசம் ஃபாலோ பண்ணிட்டு என்ன சொல்லினாரு. அவனும் ஒரு மாசம் ஃபாலோ பண்ணி பார்த்தான். ஒரு மாசம் ஃபாலோ பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிற காசு ஃபுல்லா காலியா இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல பணம் இருக்கு. மாச கடைசியில பாக்குறான், என்று முடிச்சதுக்கு அப்புறம் இதுல பணம் இருக்கு. அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் சொன்னாராம், இத்தனை நாள் இருந்தது தப்பு என்னன்னா உன்னுடைய ஹேபிட் தான், ஓகேவா? ஏன்னா நீ சேமிக்கிற ஹேபிட் இல்லாமதால இருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருந்த, அப்போ உனக்கு பத்தல. இப்போ ஒரு ஹேபிட்டை சின்னதா மாத்தினதால உங்ககிட்ட பணம் நிக்குது. ஸோ உன் ஹேபிட்டை மாத்தினா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அன்னையில இருந்து அருணுடைய 2 பேக்கெட்டும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுதான். சயா